ஐயா. அதுல உனக்கு என்ன வயசரிச்சல்? என்ன சொன்ன? கையா என்ன ஒண்ணாலும் பண்ணி என் தலை முடியல வந்து கைய வைக்காத. அதுல பெரிய ரகசியமே இருக்குது. தலை முடிய தொட்டா ரொம்ப கெட்டவன் ஆயிடுவான். அவங்க பேசுறத போய் பார்க்கலாம். அவாக்கா இருக்குவா. உங்க தங்க ராதாவே உங்க ஃபேக்டரியில வேலை பார்க்கறானே சூப்பர்வைசர் சுரேஷ், அவன் காதலிக்கிறான். அப்படிதான். என்ன அநியாயம் பாத்தீங்களா? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையும் காதலிக்கிறான். அவங்க சந்திச்சத என் கண்ணால பார்த்தேன், அவங்க பேசினதை என் காதால கேட்டேன். இடையில அப்போ ராதா கல்யாணத்தை உடனே நடத்த வேண்டியதுதான். நல்லா இருக்குது நீங்க பேசுறது. முறப்பைய ஒருத்தன் நம்ம வீட்டோட இருக்கும் போது ராதாவை வேற யாருக்கோ கட்டி கொடுத்துறதா? ராதாவுக்கு முறப்பையன் நம்ம வீட்டுல இருக்கானா? இது வரைக்கும் எனக்கு தெரியாது. யாரு? நான் தான். ஐயோ, முறப்பையன் யாரா? எனக்கு ஒருத்தன் தம்பியா பிறந்திருக்கானே அவன் தான். ஓஹோ, அது நான் தான். ஒரு வேடிக்கை பாத்தியா? இந்த விஷயம் இது வரைக்கும் மூளையில தோணவே இல்ல. என்னத்தான் அவளுக்கு கட்டி வைக்க போறியா? வை வை, நடக்கிறது நடக்கட்டும். அதுக்காக வருத்தப்பட்டு என்ன பண்றது? என்ன எல்லாருமா சேர்ந்து எங்க அத்தான கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கெலாட்டா பண்ணல, அவனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். ராம அத்தானுக்கு கல்யாணமா? பல 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 பல. பொண்ணு யாரு? என்ன உடனே அவளை நான் பார்த்து யாழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கணுமே. உங்க அண்ணி ஒன்னதான் அவனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால ஒரு கண்ணாடி எதிர நின்னுகிட்டு உனக்கே அனுதாபம் தெரிவிச்சுக்க. அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸையும் பாத்துக்க, லட்சணமா இருக்குது. அண்ணி, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என் கல்யாணத்துக்கு தாலி கயிறு வாங்குறதுக்கு பதிலா ஒரு தாம்பு கயிறு வாங்க சொல்லுங்க. அதை உங்க தம்பி கையில கொடுத்து 3 முடிச்சு போறதுக்கு பதிலா ஒரு சுருக்க போட சொல்லுங்க. அதை என் கழுத்துல தொங்க விடுறதுக்கு பதிலா ஒரு உத்தரத்திலேயே தொங்கிடுறேன். ராதா, ராமுகிட்ட நீ என்ன குறை கண்ட? எதுக்காக அவனை இப்படி வெறுக்கிற? நான் விரும்புற மாதிரி அவர்கிட்ட என்ன அம்சம் இருக்கு? படிப்பு இருக்கா, அழகு இருக்கா, பணம் இருக்கா? பணம் அது நீ எதிர்பார்க்கறத விட அதிகமா இருந்தா சம்மதிப்பியா? முட்டாளு கூட அதிர்ஷ்டம் வந்துட்டா பணம் வந்துடும் அண்ணி. ஆனா அதை காப்பாத்த ஒரு புத்திசாலியால தான் முடியும். அந்த புத்திசாலித்தனம் உங்க தம்பிக்கு எப்பவுமே கிடையாது. ராதா, ராம புத்திசாலி இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? வேணும்னா இப்ப ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கோ. நீ அவனை முட்டாள்னு நிரூபிச்சுட்டானா அவன் உனக்கு அடிமை. ஆனா அவன் தன்னை புத்திசாலி நிரூபிச்சுட்டா உன்னை சும்மா விட மாட்டோம். அப்புறம் நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி கூடாது. சேலஞ்ச்? எஸ், அக்ரீட். உங்க புத்திசாலித்தனத்தை காட்ட ஒரு சின்ன டெஸ்ட். அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, காலம் பூரா நான் உங்க அடிமை. ஓகே? ஓகே. விருந்தாளி மாமா எல்லாம் அப்படி போங்க. இது என்ன? நெருப்பட்டி. ஐயா, கரெக்டா சொல்லிட்டான். புத்திசாலி நிரூபிச்சுட்டான். கொஞ்சம் பொறுங்க. இப்போ இத உங்க தலையில வைக்க போறேன். இத தொடாம கீழே விழாம இங்க இருந்து அந்த ஆராய்ச்சி மணி போய் தொட்டுடணும். அப்படி செஞ்சுட்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா நடுவுல கீழே விழுந்ததோ நான் தான் ஜெயிச்சேன். ஓகே? நான் ரெடி. ஓகே. 1 2 3. அதே கூடாது, நான் சொன்ன பிறகுதான் நடக்கணும். இப்போ மெதுவா நடங்க. ஜெயிச்சிட்டேன். நெருப்பட்டி எடுக்கலாமா? ஓ, எடுங்களேன். எங்க தீப்பெட்டியை காணோம்? இதோ, இது நான் உங்க தலையில வைக்கவே இல்லை. நீ என்ன ஏமாத்திட்ட, என்ன முட்டாளாக்கிட்ட. சும்மா கத்தாதீங்க தான். நான் உங்களை முட்டாளாக்கிட்டேன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்ப நான் ஜெயிச்சிட்டேன். நீங்க புத்திசாலியா இருந்தா தலையில தீப்பெட்டி இல்லைன்னு அப்ப கண்டுபிடிச்சிருக்க வேணாமா? ஆமா. அண்ணி, இப்ப சொல்லுங்க, உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழ முடியுமா? நான் சொல்றேன், நிச்சயமா நான் உனக்கு லாயக்கு இல்லை. பணம், படிப்பு, அழகெல்லாம் இல்லாட்டி போனாலும் கொஞ்சம் அறிவாவது இருந்திருக்கலாம். எனக்கு அது இல்லைங்கிறத தான் நீ ப்ரூவ் பண்ணிட்ட. என்னை பத்தி எனக்கே நம்பிக்கை இல்லை. நான் பேசாம தானே இருந்தேன். ஏன் எல்லாரும் என்ன வம்புக்கு எடுக்கிறீங்க? கரெக்ட் அத்தா, உங்களை நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டீங்க. கை கொடுங்க. ஆல்ரைட், பேச வேண்டியதுல பேசியாச்சா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அதான் எல்லாத்தையும் இவர் சொன்னார். நீ காதலிக்கிற சுரேஷ் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, நிச்சயதார்த்தம் நடத்தி முடிச்சிருவோம். பழத்தோட்டம். என்னையா வேணும்? ஆப்பிள்ல 2 டசன், சாத்துக்குடியில 2 டசன், எல்லா பழத்திலுமே 2 டசன் போடு. எது? எக்கச்சக்கமா பழம் வாங்குறத பார்த்தா யாரோ என்ன வேலைக்கு வர சொல்லிட்டாங்க போல் இருக்கே. உன் பழக்கடையே வாங்கி கொண்டு போய் கொட்டினாலும் எவனும் என்ன வேலைக்கு சேர்த்துக்க மாட்டான். இது நிச்சயதார்த்தத்துக்கு.
நிச்சயதார்த்தமா? பொண்ணு யாரு? எங்க அத்தானோட தங்கச்சி. எனக்கு முறை பொண்ணுதான். அதுக்குள்ள என்னையா கல்யாணத்துக்கு அவசரம்? வயசாகிட்டே இருக்குல்ல, எத்தனை நாளைக்கு சும்மாவே வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது? சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சது. அதெல்லாம் இருக்கட்டும், இது யாருடைய ஏற்பாடு? எங்க அத்தானுடைய ஏற்பாடு தான். என்ன கேட்டாங்க, நான் ஒண்ணும் மறுத்தே சொல்லல. பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன முந்திரி கொட்டைன்னு பேசாம இருந்துட்டேன். ஓஹோ, சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். என்னது நீ பாட்டு கணக்கு வழக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? இனிமே என்னையா கணக்கம் வழக்கம்? அதான் எல்லாம் தீந்து போச்சு. ஒரு பொண்ணுக்கு மனசறிஞ்சு துரோகம் பண்ண வரைக்கும் எப்படியா மனசு வந்துச்சு? யார்? ராதாவை பத்தி தானே சொல்ற? உண்மைதான். அவளுக்கு வரப்போற மாப்பிள சரியில்லைன்னு அந்த பய வச்சிருந்த ரேஸ் புக்க பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு அந்த பொண்ணு கண் கலங்கினா நல்லா இருக்காதேன்னு அத்தாங்கிட்ட சொன்னேன். இந்த பய வேணாம் அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னை விட அந்த மாப்பிள 1000 டைம்ஸ் பெட்டர்னு சொல்லிட்டா. நான் வாய மூடிட்டு பேசாம இருந்துட்டேன். நீ எந்த மாப்பிள்ளைய சொல்ற? ராதாவுக்கு வர்ற மாப்பிளைய. அப்போ நிச்சயதார்த்தம் உனக்கு இல்லையா? இந்த மோர கட்டிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சேன். யோ, உனக்கு தான் கல்யாணம் நினைச்சதும் எனக்கு உள்ள பகீர்னுச்சு. ஆமா, எனக்கு கல்யாணம்னா உனக்கு எதுக்காக உள்ளுக்குள்ள பகீருங்கணும்? போயா, உனக்கு எப்படி சொன்னாலும் புரியாது. இந்த பாரு, இந்த ஜாட பேசுறது சுத்தி வளைச்சு பேசுறதுங்கிறது அதெல்லாம் எனக்கு புரியாது. பச்சையா சொன்னாதான் புரியும். யோ யோ, இங்க வாயா. வந்து என்ன என்னையும் பழவிக்க சொல்றியா? நான் சதா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை நினைக்கிறதே இல்லையே. என்னைக்காவது உன்னை பத்தி கனவு கண்டேன்னா நான் ஆள் மாத்தி வேற ஆள் போட்டுக்கிறது. ஏயா? நாளை கனவு கண்டேன்னு சொன்னதுக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் ஊரை கூட்டேன்னு பெரிய சண்டை போட்டிய. என்னைக்கு நான் உன் கூட சண்டை போட்டேனோ அன்னையில இருந்து சதா நீதான் என் கனவுல வர்ற. நான் உன்னை கட்டி பிடிச்சி இருக தழுவி உன் கன்னத்துல மாறி 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 சொன்னது எனக்கு வைக்கமா இருக்கலாம். தம்பி ராமு பொறுப்பு இல்லாம இருக்கானே, அவனைதான் சொன்னேன். ஓஹோ, இது ராமு விவகாரமா? நீங்க கவலைப்படாதீங்க. அதை பத்தி நானே நல்லா யோசிச்சு ஒரு வழியும் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். என்ன? ஏதாவது அவனுக்கு சொந்தத்துல வியாபாரம் வச்சு கொடுத்துட்டா பொறுப்பு தன்னால வந்துரும். வியாபாரமா? அதுவும் நல்லாதான் இருக்கு. என்ன வியாபாரம் வைக்கலாம்? நல்ல வியாபாரம்னு பார்த்தா இன்னைக்கு நாட்டுல அரசியல் தான் நல்ல வியாபாரம். ஏதாவது ஒரு கட்சியில சேரலாம், இன்னொரு கட்சிக்கு போலாம், திரும்பி வரலாம், போலாம் வரலாம். போகும்போது வரும்போதெல்லாம் பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இவனுக்கு அது லாயக்கு இல்ல. உருப்படி ஏதாவது சொல்லுங்களேன். உருப்படணுமா? அப்ப அரசியல் பிரயோஜனம் இல்ல. ஏதாவது கடை வச்சு கொடுத்துடலாமா? கடையா? என்ன கடை? பொம்மை கடை வச்சா பொம்மையெல்லாம் உடைச்சு விடுவான். கண்ணாடி கடை வச்சா கண்ணாடி எல்லாம் உடைச்சு விடுவான். பட்டாசு கடை வச்சா எப்படி இவன் பட்டாசு உடைப்பான்? இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. சரி, எல்லா ஏற்பாடும் நீங்க பாத்துங்க, பணம் கொண்டு. சரி, யாராவது உருப்படணும்னா எங்கிட்ட வந்து யோசனை கேட்டா போருவேன். ஒரு வழி ஆக்காம விட மாட்டேனே. உங்க பையன் கிட்ட காசை கரியாக்க வேண்டாம், நம்ம கடை பட்டாசு வாங்கி கொடுத்துன்னு சொல்லுங்க. சரிதான். என்னையா பட்டாசு கடையா? எப்பல இருந்து? அடே வாமா, பழக்கடை வா. நான் பழக்கடை தான். நீ ஏன் பட்டாசு கிடையாது? சீசனுக்கு தகுந்தாப்புல நடந்துக்குவேன். இப்ப தீபாவளி சீசன். இப்ப பட்டாசு கடை வச்சா பணத்தை குவிச்சிடலாம். எப்படி ஐடியா? நல்ல திட்டம் தான் ஜமாய். ஆமா, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு பழம் வாங்க வந்தியே, அதுக்கப்புறம் ஏன் என் கடை பக்கமே வரல? நான் உண்மையை புட்டுடட்டுமா? புட்டுடு. ஐயோ, உன்னை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. நீ ஒரு மாதிரி பொண்ணா இருக்க. என்ன பார்த்து அப்படி சொன்ன? அப்படி என்னையா நான் தப்பு பண்ணத நீ பாத்துட்ட? எவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுன? எவனை என் கடைக்குள்ள சேர்த்து வச்சுட்டு கொஞ்சின? இப்ப நீ சொன்னதை நிரூபிக்கல, உனக்கு போட நிரூபிச்சு காமிச்சுட்டா என்ன கொடுக்குறேன்? காட்டியா பார்க்கலாம். என் கடையை உனக்கு கைது கொடுக்குறேன். அப்ப தயாராரு. ஒரு நாள் ஒரு வாலிபனை, அழகான வாலிபனை உன் கடைக்குள்ள கூட்டிட்டு போனேன். உண்டா இல்லையா? அவனுக்கு நல்லா பூசை போட்டேன். உண்டா இல்லையா? முத கொடுத்ததுக்கு அப்புறம் சிரிச்சு 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 பேசுனேன். உண்டா இல்லையா? அந்த வாலிபன் நான் எப்ப எழுதி கொடுக்குற கடைய? கடை என்னையா? என்னையே உனக்கு எழுதி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஒன்னு எழுதி வாங்கிட்டு நான் என்ன பண்ண? நான் கனவுல என்ன கட்டி பிடிச்சு இருக தழுவி கண்ணத்துல மாறி 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 அப்படின்னு என்னெல்லாமோ சொன்னியே, அதெல்லாம் நிஜமாவே செய்யலாம். இது 1000 தான் சொல்லு. கனவுல உள்ள பல வசதிகள் வாழ்க்கையில கிடையாது. ஏயா பழக்கடை ராடியான உடனே கனவுல திடீர்னு பட்டத்து ராடி ஆக்கிடுறேன். ஆமா, நீ என்ன வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ முதல்ல சொந்த வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கல,
அதனால நான் பழம் வாங்க கொண்ட அந்த பணத்துக்கு எல்லாம் பட்டாசு வாங்க போறேன். வெரி குட் வெரி குட். வாங்கிடு. பழமும் பட்டாசும் ரெண்டு ஒண்ணுதான். அது முத்தனா வெடிக்கும், இது பத்தனா வெடிக்கும். மிஸ் மெட்ராஸ் மத்தாம் எவ்வளவு வேணும்? 10 ரூபாய்க்கு போடியா. மிஸ் மெட்ராஸ் போட்டோ ஒண்ணு மாதிரியே இல்ல. ஏ அந்த யுவராஜ் அம்மாருக்கு மத்தாப்பு பொட்டியில உன்ன மாதிரியே படம் போட்டிருக்கே. யுவராஜா, நீ மிஸ் மெட்ராஸ்